என் 2 கிட்னி இப்போதைக்கு வெளியே வந்துருக்கூடாது. உங்க புது பாட்டுல இவ்வளவு விளக்கம் இருக்குன்னு 4 பாட்டை தூக்கிட்டு நான் நாக்க தூக்கிட்டு பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்கள் நல்லா நேரம் நிமிந்து உட்காருங்க சார். ஏதோ கூட்டமே இப்பதாமா நிமிந்து உட்கார்ந்துருக்கு. உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? 25 வயசு வித்தியாசம். ஆமா சரிக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் குண்டா இருக்கேன், நீங்க ஒல்லியா இருக்கீங்க, அவ்வளவுதான் சார் வித்தியாசம். உண்மையிலேயே திரையுலக வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த நடிகையுமே சாதிக்க முடியாத அளவுக்கு சாதனை புரிந்த ஒரே பெண்மணி ஆட்சி மனோரமா மட்டும்தான் சார். 21 வயதில் தன் கணவனால் கைவிடப்பட்ட பிறகும் கூட நாடகத்துறையில் இருந்து திரைத்துறைக்கு வந்த பிறகும் கூட பல்கலை வித்தகியாக விளங்கிய ஒரே பெண்மணி ஆட்சி மனோரமா மட்டும்தான். 5 முதலமைச்சர் கூட உங்க நடிகை யாராவது ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமா? ஜனராஜகமா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? புது நடிகையில அதுக்கப்புறம் யாருமே நல்ல நடிகை வரல, நகைச்சுவைக்குன்னு வரல. பில்லாரா மோகனாம்பால் அற்புதமான ஒரு திரை படம் இல்ல, அது திரை காவியம். ஏமா அவங்க வந்து நடிச்சு காட்டினாங்க, இவங்க காட்டி நடிக்கிறாங்க, அதுக்குதான் உங்களுக்கு காசு கூட. நடுவர்களே இதே மாதிரி சிவாஜி கணேசன் முன்னாடி உட்கார்ந்துருப்பார். சிவாஜி கணேசன் தான் அவர் நல்லா இருக்காரியா? யாருங்க? பல்லு போனாலும் பரவாயில்ல, சொல்லு போகாம இருக்குல்ல. சிவாஜி கணேசன் முன்னாடி உட்கார்ந்துருப்பார். ஆட்சி மனோரமா என்னை மாதிரி மேடையில அழகா கியூட்டா நிப்பாங்க. நடுவர் நல்ல வேலை மனோரமா போயிட்டாங்க, அதனாலதான் போயிட்டு சேர்ந்தாங்க. சிவாஜி கணேசன் வந்திருக்காருன்னு வந்த உடனே சிக்கல் சண்முகம் அவர் பேரு, நாதஸ்வரம் வாசிப்பாரு. அவரு பப்புனா நம்மள பாக்கிறதுக்கு வந்திருக்காருன்னு அந்த அம்மாவுக்கு வெக்கம் தாங்காது. இப்ப நம்ம பட்டிமன்றத்தை பாக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அதே மாதிரிதான் சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். அவர் வந்திருக்கிறாரு, சிக்கல் சண்முகம் வந்திருக்காருன்னு வாங்க வாங்க சிக்கலாரே என் நாட்டியத்தை பார்க்க வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்கம்பாங்க. கூட்டத்திலேயே நம்மளை கண்டுபிடிச்சுட்டாருன்னு சிவாஜி கணேசன் வெக்கப்படுவார். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது வரைக்கும் மனசுல நிக்குமா? புது பாட்டுல விடுங்க. பொட்டிக்கார் ரெடியா? பாட்டு என்ன இருக்க ஏது உனக்கு நேரம், பாட்டு என்ன இருக்க ஏது உனக்கு நேரம், பயணம் செய்ய போறேன் பாரு அர்த்தம். ஏ தத்தால கட்டி தள்ளுக்கு தாதீங்க, ஏ தத்தால கட்டி தள்ளுக்கு தாதீங்க, மேலையில பாருங்க தத்தால கட்டி தள்ளுக்கு தாதீங்க, ஏ தத்தால புச்சலே ஏ குதிரை குதிரை பாச்சலே தத்தால புச்சலே ஆடவத்தை இன்றைக்குதா ஆடவத்தை இன்றைக்குதா சக்கா சக்கா இப்பதான் மழை பெஞ்ச வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, ஓ மண்டையில இருக்குது நல்ல கோளாறு. அக்கா இருப்பா ஏமா இந்த மாதிரி அக்கா மாதிரியே இருக்க நீ? நடுவர்கள் அக்கா மாதிரி இருக்க இல்ல, அவங்க அக்கா மாதிரி. நடுவர்களே உலகத்துக்கே பொதுவான மொழி எது தெரியுங்களா? சிரிப்பு தாங்க உலகத்துக்கே பொதுவான மொழி. நம்ம அமெரிக்காவுக்கு போனா கூட தெரியாத வெளிநாட்டுக்காரனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்களே, பார்த்துட்டு நம்மளை பார்த்து சிரிப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் நீ என்ன உறவு நான் என்ன உறவு, நீ என்ன நாடு நான் என்ன நாடுன்னு கேட்பாங்க நடுவர்களே. உலகத்துக்கே பொதுவான மொழி சிரிப்பு மட்டும்தான். இந்த பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு நாயோ ஆடோ மாடோ குதிரையோ சேர் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கா? இல்லம்மா இல்ல இல்ல. 6 அறிவு படைத்த மனித இனம் மட்டும்தாங்க பட்டிமன்றத்தை கேட்கறதுக்கு நல்ல தமிழை கேட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடவுள் நமக்கு சிரிப்புங்கிற அருமருந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சிரிப்பான். பக்கத்துல 10 நிமிஷம் உட்கார முடியாது. சில பேர் பட்டிமன்றம் நல்லாவே இருந்தாலும் எங்க கொடுத்த பணம் வேஸ்டா போயிருவோன்னு பணத்தை நினைச்சுக்கிட்டே சில பேர் சிரிக்க மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையாக்கா? நரசிம்மராவுக்கு பங்காளி மாதிரி உட்காந்துருப்பாரு. இவ்வளவு தான் சிரிப்பான். இப்ப நல்லா இருக்கமா நீங்க? கோட்டை எடுத்து வச்சுக்கோங்க சார், என்னை மாதிரி யோகா வரும்னு.
இன்னும் பல சரி இருப்பா. கேட்டுக்கீங்களா இல்லையா? ஆ, இந்த கல்யாண மண்டபத்துல சந்தனம் தெளிக்கிறதுக்குன்னு வயிற்று தள்ளிட்டு ஒரு பொம்மை நிற்கிங்க காளிதாஸ் மாதிரியே. ஆ. அது மாதிரியே பல பேர் சிரிப்பா. 2 செகண்ட் பக்கத்துல உட்கார முடியாது. லைட்டா இருக்க வச்சு விடுங்க. உன் பொழப்பு கை சிறப்பா தட்டுங்கக்கா. சாப்பிடு. என்னக்கா உசுறு போனா கூட பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க போல இருக்கு. சார் இப்படி ஒரு ரசிகர் இருக்குன்னு என்கிட்ட தெரியாதே சார். இல்லாட்டி எடுத்துருக்கவே மாட்டேன். பாவம் யார் பெத்த பிள்ளையோ இப்படி வயிற்று பொழப்புக்காக கத்துது. பௌத்து வலி வந்த மாதிரியே பல பேர் சிரிப்பான். நல்லா சிரிச்சு கை தட்டினா ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதெல்லாம் ரசிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை. நல்ல எண்ணத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்தில் நிறைவான ரசிக அருமை, 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 பெருமை. அருமை, அருமை. நடுவர்களே சொல்லுங்கம்மா. இன்னும் பல பேர் சிரிப்பாங்க. ஆ, காலையில சாப்பிட மாட்டாங்க, ஆ. மதியானம் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு ஓசியில கொடுக்குற சோத்தை மட்டுமே திம்பாங்க பல பேர். நான் இல்ல. என்ன நம்ம சித்தாப்டா செலவாயிருன்னு நைட்டு எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு காத்துருந்து அப்ப லேட்டா சாப்பிடும்போது வயிற்று வலி வரும். பாத்தீங்களா இல்லையா? ஆ, வயிற்று வலி வர மாதிரி பல பேர் சிரிப்பான். பக்கத்துல 2 செகண்ட் உட்கார முடியாது சார். ஆ. ஹலோ 108. கையை தட்டுங்கக்கா. என்னக்கா மூச்சை கொடுத்து இப்படி நடுவர் வரல. இன்னும் சில பேர் சிரிப்பாங்க. நீங்க கார் வச்சிருக்கீங்களா? காரு. கவர்மெண்ட் ஜாப், மேக்ஸ் டீச்சர். நீங்களும் மேக்ஸ் டீச்சர், உங்க மனைவி மேக்ஸ் டீச்சர். கண்டிப்பா 2 லட்சம் சம்பளம் ஒரு மாசம். கார் வாங்காமலாம் இருக்கா போறீங்க? மாசமான சம்பளம் வருதுமா? மாசமானா என் சம்பளம் வருது? இல்ல மாசம் மாசமா நடுவர் அவர்களே, மாசம் ஆன உடனே உங்களுக்கு சம்பளம் வந்துருது இல்ல? சம்பளம் வந்தோடனே நீங்க ஓடி ஓடி உழைச்சு ஆடி கார் வாங்கிருப்பீங்க. எங்களெல்லாம் கொண்டு போய் பத்திரமா வடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்ட உடனே நீங்க ரிட்டர்ன் திரும்பி வரும்போது உங்க கார் பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. ஏன் தெரியுமா உங்க கார் மட்டும் பள்ளத்துல மாட்டது? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஓஹோ, எங்களெல்லாம் கூட்டு பட்டிமன்றம் பண்றீங்கல்ல. அந்த கார் எடுக்க முடியாம டிரைவர் கீர் போடுற மாதிரியே பல பேர் சிரிப்பான். பாத்துருக்கீங்களா இல்லையா? நடுவர்களே, ஒவ்வொருத்தரும் பலவிதமா சிரிப்பான். கவிஞர் மருதகாசி கிட்ட ராஜா ராணிங்கிற திரைப்படத்துல அற்புதமான ஒரு பாட்டு கேட்டார் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். சிரிப்பின் மகத்துவத்தை மட்டுமே சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு எழுதி கேட்டாங்க. அந்த திரைப்படத்துல அவருடைய மனைவியும் என்.எஸ். கிருஷ்ணனும் நடிச்சிருப்பாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலே சொல்றேன், வாழ்க்கையில மேடையில பேசிட்டு இருக்க எனக்கு, நடுவருக்கு, இசைக்கலைஞர்களுக்கு, ஆடியோ கார்ல இருந்து ரசிக்கக்கூடிய அற்புதமான ரசிக பெருமக்களுக்கு எல்லாருக்குமே மனசுல 1000 கஷ்டம் இருக்கும். ஆனால் உனக்கு சிரிப்புங்கிற வரப்பிரசாதத்தை உனக்கு கடவுள் கொடுத்துருக்கேன்டா. வாழ்க்கையில அதை மட்டுமே வச்சு அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போங்கிற பாட்டை எங்க பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க நான் அப்புறம் சொல்றேன். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. அதிகாரிகளின் நாடக சிரிப்பு. அடங்கி நடப்பவரின் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. அற்புதமா நல்ல கை தட்டு கொடுங்க. நீங்க கொடுத்திருக்கீங்க. சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா? சிரிச்சு வந்து எனக்கு 6 ஐட்டு மட்டும் போட்டா போதும். நான் பெரிய பாடகியெல்லாம் கிடையாது. இந்த வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்காக நீ பார்த்து வாசி. எனக்கெல்லாம் ஒரே மெட்டு தான். நம்ம போட்டு நீ பாட்டில் வாச்சிட்டு போயிட்டே இருக்க. நல்ல இசைக்காக நல்ல ஒரு கையெழுத்து போட்டு பாராட்டுங்க. நாங்க என்ன பேச போறோம் நீங்க கையில எல்லாம் ஒண்ணுமே எழுதி வைக்கல. நாங்க என்ன பாட போறோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆர்கெஸ்ட்ராவில் வேணா இந்த பாட்டு பாட போறோம்னு வரிசையா எழுதி கொடுப்பாங்க. அவங்க அழகா சுருதி செட் பண்ணுவாங்க, கவிதாவை செட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு நீங்க வாசிப்பீங்க. அப்படித்தானே சார்? ஆனா பட்டிமன்றத்துல அப்படி கிடையாது. பழைய பாட்டுல 1000 விஷயங்கள் இருக்கு. புது பாட்டுல 4 விஷயத்தை வச்சுட்டு நீங்க 3 பேர் பேச வந்திருக்கீங்கன்னா 4000 பாட்டுக்கு மேல வச்சிருக்க நாங்க எவ்வளவு பேசணும் சார்? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம். என் தம்பி வள்ளலாரை பத்தி சொன்னார்ல, அவர் இந்த ஊராக்காரக்கனால அவர் என்ன வேணாலும் கதையை அளந்து விடலாம். நடுவர் அவர்களே, ஒரு மனுஷன் வாழ்க்கையில சாதிக்கணும்னா 3 விஷயத்தை பின்பற்றிருக்குன்னு வள்ளலார் சொன்னார். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சாதிக்கணுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னார். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னாரு. அந்த 3 விஷயத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பாருங்க.
முதல் எழுத்துல பான்னு வரும், இரண்டாவது வார்த்தையில தான் வரும், மூன்றாவது வார்த்தையில வீண் வரும். இந்த 3 செயல்களை நீ சிறப்பாக செய்தால் பதவி என்கின்ற சிம்மாசனம் தன்னால் உன்னை தேடி வரும் சொன்னாங்கல்ல. அதான் கவிஞர் வாலி சொன்னாரு, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சத்தா போடா தலைவிதி என்பது வெறும் கோச்சல், எண்ணி கும்பிட்டால் இது என்ன நடக்காதது, எண்ணி கும்பிட்டால் இது என்ன நடக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சத்தா போடா தலைவிதி என்பது வெறும் கோச்சல். இது பாடல் வரியா இல்ல அவங்க பாட்டு பாடல் வரியா நான் கேக்குறேன். நமக்கு கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டாங்கறான், ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டாங்கறான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டாங்கறான். ஏன் இங்க பக்கத்துல இந்த 3 புது பாட்டு போய் நமிதா கிட்ட போய் தண்ணி கேக்குதியா? அப்படியா? அதுகிட்ட 4 சேலையை கேட்டாலும் பரவாயில்ல, இருந்தா தானே கொடுக்கும் அது. அது அவங்க ஊர்ல சூரத்ல சேலை செய்யறாங்க சார். அப்படியா? 4 சேலை கேட்டாலும் பரவாயில்ல. தா 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 நமிதா தாவாய தண்ணி தண்ணிதா, தா 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 நமிதா தாவாய தண்ணி தண்ணிதா. இது ஒரு பாட்டு, அதுக்கு என்னமோ இறக்கமளவு உள்ளவு, ரொம்ப இறக்கம். உண்மையிலேயே அன்பு தம்பி தொலைக்காட்சியில பேசுறாங்க, தொலைக்காட்சியில பேசுறேன் என்ன சொன்னீங்கல்ல, எனக்கு தொலைக்காட்சியில எல்லாம் பேசின பெருமையோட இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? நான் உண்மையிலே சொல்றேங்க, அரசாங்க பள்ளியில வேலை பார்க்காம தனியார் பள்ளியில வெறும் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் ஆசிரியரா வேலை பார்க்கறதா காரணம் என்ன தெரியுங்களா? கவர்மெண்ட்ல கொடுக்கிற 50000 ரூபாய் 60000 ரூபாய் சம்பளத்தை விட என் ரசிக சொந்தங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டலே எனக்கு மிகப்பெரிய சம்பளம். அப்படி நம்பி கை தட்டுறீங்களாங்க? 7 வருஷம் கவர்மெண்ட்ல பரிச்சை எழுதுனேன், ஒருத்தர் பால் போடல. அது ஏன் தெரியுமா? ஏன் சார்? அது கவர்மெண்ட் பரிச்சை. ஐயோ, மண்டு பரிச்சை, அதான் நான் பாஸ் பண்ணல. நடுவர் ஒரே டெய்லி வழியில பாஸ் பண்ணிருக்கேன், அது கவர்மெண்ட் பரிச்சைமா? அது மண்டுக்கெல்லாம் பாஸ் பண்ற பரிச்சையா சார்? அது தெரியாம 7 வருஷமா எதுக்கு எழுதி 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 பட்டி படத்தை அதோட கூட சம்பாதிக்கலாமே கிளம்பி எடுத்துட்டேன் சார். அது மட்டும் இல்ல, எங்க அன்பு தம்பிய மருத்துவத்துறையில வேலை பார்க்கறான்னு பெருமை பீத்த கலைமா சொன்னீங்களே, நான் யார் தெரியுமா? சொல்லுங்கம்மா. டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு பெண்மணி தான் வாயால சொன்னதுக்கே கள்ளங்கவடம் கை தட்டுறீங்களே. நான் விருது வாங்கிட்டு வந்தா எனக்கு இங்க சிலையா வச்சிருவாங்க போல இருக்கே சார். ஒரு சிலை ரெடி பண்ணிடுங்கப்பா. அதனாலதான் சொன்னாங்க, மேக்கப் போட்டு வந்தா யாரு சொன்னாலும் நம்பாத, கோட்டு போட்டு வந்து நடுவர் சொன்னாலும் நம்பாத, ஆமா எல்லாம் உண்மையா இருக்குன்னு. பச்சை கலர் சட்டை போட்டு வந்தாலும் அவன் புழு புழுன்னு புழுவான், அதையும் நம்பாத. முத்துக்குமார் சொன்னாரு, நந்தகுமார் சொன்னாரு சொல்லுவான், அதெல்லாம் எங்கேயோ படுத்துக்கன்னு சொல்லுவான், அதையும் நம்பாத. தந்தை பெரியார் சொன்னாரு, அவன் சொல்றான் இவன் சொல்றான் வெங்காயம் சொல்றான்னு எதையும் நம்பாத, உன் 6ஆம் அறிவை கொண்டு சிந்திச்சு செயல்படும் சொன்னார். அதான் எங்க புது பாட்டுல எங்க பழைய பாட்டுல சொன்னாங்க நடுவர்களே, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காட்டி போற்றும், அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டி, பொய்யே சொல்லாதே பொய்யே சொல்லாதே. உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க, எனக்குமா காளிதாஸ் ஒரு பாட்டு இருக்கா, ப்ளூ வேணிக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? அந்த பொண்ணு பேர் எனக்கு மறந்துச்சு, மெரினாவா? சரத்ராம் சால்மியா. சரத்ராம் சால்மியா. சரத்ராம் சால்மியா. தமிழ் முதல்ல விளையாடுறதா அந்த பேர்ல, சரத்ராம் சால்மியா சியாமியான்னுகிட்டு நடுவர்களே. பட் எனக்கு அன்னலட்சுமின்னு எங்க அப்பா பேர் வச்சார். ஏன் தெரியுமா? எங்க வீட்டுல நான் 5ஆவது பொண்ணா பிறந்தனால எங்க அப்பா எனக்கு அன்னலட்சுமின்னு பேர் வச்சார். எனக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை பொண்ணா போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருப்பார். எங்க அப்பா அதுக்கப்புறம் ஆசைப்படாத. உண்மையில எனக்குன்னு பாட்டு கொடுத்தவங்க பழைய பாட்டுக்காரவங்க தான். அதனாலதான் நான் புது பாட்டு பக்கம் பேசாம பழைய பாட்டு பக்கம் வந்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையிலேயே எனக்கு பாட்டு கொடுத்தாங்க. நகையும் நட்டும்
போட்டிருந்தா சொன்ன லட்சுமி நமக்கு நகைய பங்கைய வாங்கி தந்தாங்க லட்சுமி வீரங்காக்க துணக்கு நின்னா வீரலட்சுமி வீரங்காக்க துணக்கு நின்னா வீரலட்சுமி மனசு வட்டி வைத்து வந்தா வீரலட்சுமி லட்சுமி பாருங்கய்யா அவ என்ன லட்சுமி கூறுங்கய்யா வாங்காம இந்த காளிதாசுக்கும் நீலவேணிக்கு இந்த மெரினா பீச்சுக்கும் டால்மியாவுக்கு பாட்டுக்கு போடுவாங்க தான் நான் ஏதாவது ஒரு பாட்டுக்கு டால்மியாவுக்கு வந்து பேச வந்திருக்கேன் பாத்துங்க உண்மையில கருப்பு அழகிங்க உண்மையா கருப்பு அழகி நல்ல ஒரு கைத்தறி கொண்டு பாராட்டுக்காங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கா என்ன மாதிரி ஏமா அது கருப்பா மட்டும் இல்ல கருத்தாவும் இருக்கும் ஏன் நீங்க தான் வளர்த்து விட்டீங்களா நான் வளர்த்துறதா எப்படி வந்திருக்கோம் நடுவர்களே உண்மையிலே சொல்றேங்க பழைய பாட்டுல 1000 விஷயங்கள் இருக்கு ஏன் தெரியுமா சொல்றேன் ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு ஒருத்தர் வருவாரு உங்கள மாதிரி தான் இருப்பாரு என்ன மாதிரியா சந்தனம் வச்சிருப்பாரு குங்குமம் வச்சிருப்பாரு நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு கரெக்டா சொல்றேன் நீங்க 4 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறது மட்டும் கூட எனக்கு தெரியும் சார் இல்ல எல்லாம் உளர்ந்தீங்கல்ல ஒரு நாள் போன் பண்ணி அதனால சொல்றேன் நடுவர்களே நீங்க கோட்டு போட்டிருக்கீங்கல்ல அவர் கருப்பு கலர்ல சட்டை போட்டிருப்பாரு கருப்பு கலர்ல லுங்கி கட்டியிருப்பாரு தலையில ஒரு தலப்பாக கட்டியிருப்பாரு நேரா சுடுகாட்டுல இருந்து கிளம்பி வருவாரு கிளவியில பூரா எழுப்பி விடுவாரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது பாரு அவருக்கு நல்ல காலம் பிறந்தது தான் அவருக்கு நடுத்தூர்ல நம்ம வீட்டுல நைட்டு 1 மணிக்கு நிக்கணும் யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காது நைட்டு 1 மணிக்கு இந்த எழுப்பி விட்டு இந்த போன் பேசுற பிள்ளைல முடிச்சிருக்கும்ல அந்த பிள்ளைய பூரா எழுப்பி விட்டு சொல்லுவார் பாருங்க சக்கம்மாவாரு சொல்லுறங்கேளு காரியம் ஒண்ணு நடக்குறீங்க ஐயா கை ஓட்ட அம்மா கையை தாராளம் கவலைப்படாததாயி தாயத்து ஒண்ணு நானும் தாரேன் ரொம்ப சிரிக்காத தலையில கட்டாத கழுத்துல கட்டாத கையில கட்டாத வயிற்றுல கட்டாத சைசு பத்தாது தொடையில கட்டாத சைசு பத்தாது முட்டி காலில் கட்டாத கணுக்கால கட்டாத பாதத்துல கட்டாத விரல்ல கட்டாத தலையை சுத்தி நீயும் தூக்கி போட்டு வெட்டக்கோழி 2 பட்டு துணி 1 2000 தாளு செல்லாதுதாயி அவசரப்பட்டு சொல்லி போட்டேன் 500 மட்டும் 4 கேட்கறது நான் இல்ல சக்கம்மா காளி சுடுகாட்டுக்காளி ஏமா நான் கூட குழப்ப மாத்திட்டியோன்னு நினைச்சேன் கொரோனாவில் வீடு எப்படி கட்டினேன் நீங்களே புழக்க தெரியாதாலும் பட்டிமன்றத்தையே நம்பிருந்தீங்க பள்ளிக்கூடத்தையே நம்பிருந்தீங்க நாவண்டி கிடையாது நம்மகிட்ட பல தொழில் கைவசம் இருக்கு சார் அந்த குடுகுடுப்ப வச்சிருக்கேங்க எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் வராது நாட்டம டீச்சர் மட்டும் சிரிச்சிங்க அது மாதிரி நீங்க அந்த நாட்டாம அந்த விஷயத்தை காட்டாம இருந்திருக்கலாமா உங்ககிட்ட நான் வாயை கொடுக்கல நடுவர்களே வாழ்க்கையில எது இருந்தா இளமைங்கிற ஒண்ணு இருக்கே உன் கையில மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது பத்தாதா எல்லாரும் ஈஸ்வரி பாட்டு கொடுத்தாங்க பாருங்க இனிமே நிறைந்த உலகம் இருக்கு இனிமே உனக்கு கவலை எதுக்கெல்லாம் இல்ல நானே பாடி தெரியாம எடுத்துட்டேன் இனிமே நிறைந்த உலகம் இருக்கு இனிமே உனக்கு கவலை எதுக்கெல்லாம் கணவனா இல்ல வெறிநாயா உங்க மனைவி உங்களை காலையில காப்பி குடுக்கணும்னு எழுப்பி விட்டு என் மாமா வர்றியா நான் தான் காப்பி போட்டு கொடுக்குறேன் பரவாயில்ல சார் என்ன தப்பு இருக்கு ஒண்ணும் தப்பு இல்ல 1.5 லட்சம் சம்பாரிச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு கை வலிக்கல அப்ப காப்பி போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வலிக்க கூடாது நல்லா கை தருக்கா பெண்கள்லாம் காப்பி போட்டு கொடுக்கறது மேடை போட்டு சொல்றீங்க சொந்த காசுல சூனியா வச்சுக்கிறது கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்
நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயா நானா என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து பாருங்கள், அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஆனா நீங்க அவங்க பாட்டெல்லாம் பாடவே முடியாதுங்க, நாக்கு கூசுது. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வாப்பாட்டின்னு பாடுறாங்க நடுவர்களே. இந்த பாட்டை நாட்டுக்கு தேவையா? வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய பாடல்களா? நாட்டுக்கு தேவையில்லை, நாட்டு கட்டைக்கு தேவை. உன்னே சொல்றேன், என் வீட்டுக்காரல நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாருக்கா, அவ்வளவு உத்தமமான புருஷன் எனக்கு. அப்படியா? என் வீட்டுக்காரர் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாரு. அன்னைக்கு பார்த்தேன் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சக்கரத்துக்கு நடந்து போனாரு. ஏன் அங்க போறாரு கும்பகோணத்துக்கு? அவருக்கு அதுதான் நானும் கேட்டேன். சம்பந்தமே இல்லாத அரியலூர் பவித்ரா பார்க்க முதல் போவாரு, அவர் எதுக்கு கும்பகோணத்துக்கு போறாரு? நடுவர்களே, என் வீட்டுக்காரர் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாரு. நான் எப்படி தெரியுமா? அவர் கிழிச்ச உடனே நான் தாண்டுவேன். அப்படி பட்டிமன்றம் வர்றது என்ன ஆகா? நான் கதையா சொல்றேன். என் வீட்டுக்காரர் ஏன் தெரியுமா கிழிச்சு போட்ட தாண்ட மாட்டான்னு சொன்னேன்? நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்கள்கிட்ட கை தட்டுக்கன்னு கேட்கிறேக்கா, பட் என் வீட்டுக்காரர் காது கொடுத்து அவ்வளவு நேரம் கேட்பாருக்கா. அப்படி இருக்கணுக்கா கணவன்னா. நான் பேச ஆரம்பிச்சேன்னா செல்போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு சார், படக்குன்னு செல்ல ஆஃப் பண்ணுவார், தூக்கி போட்டுருவாரு. நான் பேச ஆரம்பிச்சேன்னா புக் படிச்சுக்கிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, திருவருட்பா படிச்சாங்கன்னா குரல்பா படிச்சாங்கன்னா புக் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் பேச ஆரம்பிச்சேன்னா படக்குன்னு புக்க மூடுவாரு, புக்க தூக்கி கிடைச்சிடுவாரு. நான் பேசுறத காது கொடுத்து கேட்பாரு. டிவி பார்த்துட்டு இருப்பாரு, சின்ன மருமகள் சீரியல் பார்த்துட்டு இருப்பாரு, சீரியஸா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் பேச ஆரம்பிச்சேன்னா டிவியாவது ஒன்னாவது சீரியலாவது என்னாவது படக்குன்னு ஆஃப் பண்ணுவாரு. நான் என்ன பேசுறேன்னா காது கொடுத்து கேட்பாரு. நான் பேசி முடிச்சு 10 அடி நகர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் காதுல இருக்க பஞ்சத்துக்கு வெளியே போடுவார். என் குடும்பம் எப்படி தெரியுமா? கணவன் மனைவி உறவு எப்படி தெரியுமா இருக்கணும்? காதல் பாட்டுனா இப்படி கொடுக்கணும். ஏன் வர்றியா ஏன் தர்றியா வெறி நாய் மாதிரி கடிக்க கூடாது. ஏன் இந்த மாதிரி இருக்க? கணவன் மனைவி காதலனும் காதலையும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தா எப்படி தண்ணியில ஓட அப்படி அழகா மிதந்து போய்கிட்டே இருக்கும், அதே மாதிரி காதல் அது மாதிரி மிதக்கணும். அதுதான் உண்மையான காதல். ஏன் வர்றியா ஏன் தர்றியாலாம் அது காதல் இல்ல. எக்கோ ஒருவர் மீது ஒருவன் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவன் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். இவங்க காதல் பாட்டு இப்ப என்ன போட்டிருக்காங்க? நீ பாடுவியா? முட்டை கலக்கி நீ பாடுவியா? ஏற்கனவே மண்டை கலக்கி திணிகிற மாதிரி திணிகிற, நீ முட்டை கலக்கி பாட போறியா? பிரைட்டானா நைட்டானா கனவுல வாரதியே, பிரைட்டானா யோசிக்கிற ஒன்ன பத்தியே, மண்டையில படி பண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆளிலடி. என்ன பார்த்தன்ன நடுவருக்கு வார்த்தை கூட மறக்குதுன்னா எவ்வளவு பேரலையா இருப்பேன். ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்காரரு தேவயானி தேவயானின்னு கூட்டாரு. ஆமா, அவர் வந்து பார்த்தாரு. ஆமா, இப்ப நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம். இப்ப பாக்குறாங்க தேவயானி. ஐயோ சேச்சா,
அப்படின்னு சொல்லல. என் வீட்டுக்காரர் அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது சார். இன்னைக்கு கூட சென்னை கிளம்பி போயிருக்காரு. அப்படியா? நான் மாசம் 60 நாள் இப்ப ஆச்சு வீட்டை விட்டு கிளம்பி. மாசம் 60 நாள் இல்ல 2 மாசம் ஆச்சு நான் வீட்டை விட்டு கிளம்பி. 60 நாள் பட்டி பண்றக்கா. டெய்லி கண்ணு முழிச்சு வீட்டுல போய் படுத்து தூக்கிட்டு திரும்ப ஒவ்வொரு ஊருக்கு பொட்டி தூக்கிட்டு கிளம்புறேக்கா. சமைக்கிறனோ சமைக்கலையோ அவர் வாட்டில அங்க பாத்திரம் விளக்குவார். அவளுக்கு என்ன தூங்கி விட்டால் ஆகப்பட்டவன் நான் அல்லவா கிளம்பி விட்டுருவேன். ஒரு மனசாட்சி இருக்குல்ல சார். என் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், மாமா நான் பாட்டுல பட்டி பண்றேன்னு பொட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன் மாமா. நான் பாட்டுல டெய்லி வெளியில கிளம்புறேன். இன்னைக்கு வெளியில கிளம்புறேன். உனக்கு என்ன மாமா வேணும்னு கேட்டேன். எனக்கு அதை விட வேற என்னடி வேணும்னு இருக்கும். ஆஹா, உத்தமமான புருஷன். நான் அதெல்லாம் கேட்கல. ஏன்னு என் குடும்பத்துக்கா நீ இவ்வளவு கைத்தட்டு தட்டுன? இப்படி கைத்தட்டாதனே வேகமா. என் வீட்டுக்கார்ட்ட அது கேட்கல மாமா. நான் மட்டும் டெய்லி ஓசி சாப்பாடு இருந்தா சிக்கன் வேணா மட்டன் தான், மட்டன் குழம்பு தேங்காய் சட்னி குருமா என்ன சாம்பார் என்ன எங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க. கைத்தட்டு கொடுங்கக்கா. வந்தவங்களை நல்ல பண்பாடோடு கவனிச்சாங்க சார். அருமையான சாப்பாடு சார். அருமையான ஹோட்டல்ல போனா கூட இப்படி கிடைச்சிருக்காது சார். என்ன பசிப்பணி போகக்கூடிய வள்ளலார் உள்ள ஊராச்சு. உண்மையிலேயே சார். அதே மாதிரி மனசாட்சியோட என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா மாமா இல்ல ரிப்பீட் பண்றேன். பரவாயில்ல உங்க மனைவி வச்சுட்டு இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. நீங்க உண்மையிலே தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த சொல்லி நீங்க தான் சார். மாமா நான் பண்ணல பட்டிமன்றத்துக்கு கிளம்பி போறேனே. நான் எல்லாத்தையும் ஓசி சாப்பாடா சாப்பிடுறேனே. நீ காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு என்ன மாமா பண்ணுவேன்னு கேட்டேன். மனுஷனுக்கு சோறாடி முக்கிய சோறு நிம்மதி தாண்டி முக்கியம். நீ வாட்டில போயிட்டு வந்துட்டாரு. அவர் வாட்டில அங்க நிம்மதியா படுத்து கிடக்குறாரு. நான் 10,000 ரூபாய் காசை வாங்கிறதுக்கு இங்க கையான்னு கத்திக்கிட்டு இருக்க. ஒரு கைத்தட்டு கொடுத்தாதான் என்னக்கா. அந்த அக்கெல்லாம் என்ன திரும்ப பாக்குறாங்க. இது இங்கேயே இந்த வாங்குறாளே, இவளையும் கட்டி ஒருத்தர் குடும்பம் நடத்துறாரு, அவரை என்ன வாங்குவாங்க நீங்க பாக்குறீங்க. உண்மையிலே சொல்றேக்கா. புது பாட்டுல நாங்க அதை வளர்த்தோம் இதை வளர்த்தோம். நீ 2 செடியை வளர்த்தியா நீ? இவங்கள்ட்ட கேட்கிறேன், நல்ல வளர்த்தீங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்கல்ல. இந்த அக்கா கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனா என் புருஷங்கால உளுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டு வாசலுக்கே கோலம் போட போவேன்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா. கண்ணு கேட்டிய தூரம் முறை. அங்க ஒரு ஐயா தலையில அடிச்சுக்கிறாரு. அவளாவது என் காலில் உழுவுறதாவது. என்னைக்கு 3 முடிச்ச போட்டேன்னா நான் தான் என் காலில் உழுவுறேன். 50 குடுறி 100 குடுறின்னு என்னைக்கு அவ காலில். நீங்க நல்லதை வளர்த்துருந்தா காலில் உழுது கும்பிட்டுருக்குமா? பட் நான் அப்படி கிடையாது சார். அப்படியா? பட்டிமன்றம் முடிஞ்சு எத்தனை மணிக்கு போனாலும் என் வீட்டுக்கார படக்குனே மாமா சத்தம் போட்டு எழுப்பி விட்டு படக்குன்னு 108 முறை விழுந்து கும்பிடக்கூடிய ஒரே குடும்ப ஸ்திரீ திருச்சி. 108 முறை படக்கு விழுந்து கும்பிடுவேன் சார். ஏன் அப்படியே எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அப்படி சிம்ரன் மாதிரி சிக்கன் உடம்பு வச்சிருக்கிற மாதிரி ஆச்சுல்ல. சிம்ரன் டபுள் பர்பஸ் சார். சிம்ரன் ஆமா. ஆனா கணவன் மனைவி உறவுக்குள்ள இளமையான ரத்தம் இருக்கும்போது என் தம்பி அத்தை பொண்ணை காதலிக்கிறான், அக்கா பொண்ணை காதலிக்கிறான், மத்த பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறான். எது கை கொடுக்குதோ அந்த பொண்ணை காதலிக்கணும். இளமை ரத்தம் இருக்கும் பொழுது 20 வயதுல மனைவியினுடைய அழகு நமக்கு தெரியும். 30 வயதுல தன் மனைவியை விட மத்த பெண்கள் அழகா தெரிவாங்க. 40 வயதுல தன் மனைவி தன்னை விட வேற யாரு அவளை தவிர யாரு பாத்துக்க மாட்டாங்கிற உணர்வு நமக்கு புரிய வரும். 50 வயசுல அவளை விட்டா நமக்கு யாருங்கிற கதி என்னன்னு நமக்கு தெரிய வரும். 60 வயசுல இவர் சேயாகவும் அவள் தாயாகவும் மாறக்கூடிய தருணம் தான் குடும்ப வாழ்க்கை நடுவர்களே. ஒருத்தரை விட்டு ஒருத்தரை போய் தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு அழகான பொண்ணை தேடுனா வாழ்க்கை எப்படி ஆகணுங்கிறத பூம்புகா திரைப்படத்துல கொடுத்தாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா நம்மளுடைய KP சுந்தரம்பாள் அவர்கள் அதிகமான சம்பளம் வாங்கிய ஒரே சிறந்த திரைப்பட பாடகினா KP சுந்தரம்பாள். கோகிலம் அவருடைய கணவர் கிட்டப்பா இறந்த பிறகு நான் திரைத்துறைக்கே வரமாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்க சார். முத்தமிழ் அறிஞர் எழுதினாரு வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு. இனிமேல் நான் சினிமாவுக்கு பாட வந்தேன்னு சொன்ன அந்த அம்மா பாட மாட்டேன்னு சொன்ன உடனே முத்தமிழ் அறிஞர் சொன்னாரு, தயவு செய்து உங்களுடைய தெய்வீக திருக்கரங்களால் இந்த பாடலை வாசிச்சுட்டு மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும் சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை படிச்சு விட்டு இதுவரைக்கும் சினிமாவுக்கு பாட வரமாட்டேன் என்ற அந்த சொன்ன அந்த பெண்மணி திரும்பவும் திரையுலக வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுதான் ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கு கூடிய மிகப்பெரிய பெருமை. அது மாதிரி ஒண்ணு சொல்ல முடியுமா? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் நடக்க வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது தலைகின்ற வேடம். வருவது வரட்டும் என்பவன் குறும்போடன். வாலிபம் என்பது தலைகின்ற வேடம். வருவது வரட்டும் என்பவன் குறும்போடன்.
அது வாட்ல போகும். குடுக்கறவங்களுக்கும் சரி குடிக்கிறவங்களுக்கும். அதெல்லாம் அப்படியே வைங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நானே இன்னைக்கு காமெடி பீஸா தான் நிக்கிறேன். அப்படியே வைங்க. என்ன ஒரு சிறப்பு இந்த மேடைக்குன்னா வச்சிருங்க அப்புறம் நம்ம கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? என்ன 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 இங்க பாருண்ணா. என்ன என்ன இங்க இவ பேர் என்ன? சேபால். ஐயோ பால் டீ கொடுத்துருங்கம்மா. சார் 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 ஐயோ வெக்கப்படுறாரு சார். என்ன பார்த்து என்ன எடுத்துட்டு போறீங்க? நல்ல ஒரு கைத்தட்டி கொடுங்க. நல்ல மனுஷனா இருக்காரு. நல்ல மனுஷன். இது மாதிரிலாம் என் புருஷன் சொன்ன பேச்ச கேட்டா நான் இதுக்கு பட்டிமன்றம் பேச வரேன். என்ன ஒரு சிறப்பு இந்த மேடைக்குன்னா ஔவையார் பாட்டு ஔவையாரே வந்து பாடினதாங்க சிறப்பு. உண்மையிலே இலக்கியத்துல பாத்துருக்கீங்களா? ஔவையார் ஒண்ணு கிளவி கிடையாது. உண்மை. அதனாலதான் சொன்னேன் ஔவையார் ஒண்ணு கிளவி கிடையாது. சினிமா படத்துல அப்படி காமிச்சிருக்காங்க. கிளவி மாதிரி நரைச்ச முடிய வச்சுட்டு மூதாட்டி மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே ஔவையார் என்பவள் சிறுமி. நல்ல ஒரு கைத்தட்டு. எப்படி மேக்கப் கொஞ்சம் கம்மியா போட்டா டம்மி பீஸா தான் தெரியுவேன். இன்னும் கரைய பாரு. இன்னும் வேற மாதிரி தெரியுவேன். நீலவேணி கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. கரைய வந்துகிட்டே இருக்கு. நடுவர் அவர்களே சொல்லுங்க. 2 விஷயத்த சொல்லி நான் நிறைவு பண்றேன். சொல்லுங்கம்மா. நான் எந்த மேடைக்கு போனாலும் பூ வைக்க மாட்டேன். நிஜமா சார். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். பட் பூ வைக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பூ வச்சுட்டு வந்திருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? ஓசியில யாரும் வாங்கி கொடுத்தாங்க. அதனால வச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு எப்பயாவது பூ வச்சாதான் என்கிட்ட கையில ஹேர் பின் இருக்கும், ஊக்கு இருக்கும். என்கிட்டயே ஓசி வாங்கினாலும் ஊக்கு நடுவர்கள். பட் இன்னைக்கு நான் பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் 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 தெரியலையே. ஏன் தெரியுமா? நடுவர்களே இன்றைக்கு தான் ஒரு பூ வைத்துள்ளது. ஐயோ அப்படிலாம் சொல்லல. அடிக்கடி போய் சொல்லுவேன். 12 மணி நெருங்குச்சுன்னா ஐயா உங்க தலைமையில முதல்ல பேச வரமே, ஒரு ஆசிரியர் தலைமையில பட்டிமன்றம் பேச வரமேங்கிற ஒரு ஆசையில நான் பூ வச்சுட்டு வந்திருக்கேன். உண்மையிலே உண்மை. பட் நான் என்னைக்கு பூ வைக்காததுக்கு காரணம் இருக்கு சார். என்னம்மா? ஏன் தெரியுமா? ஏன் பாப்பமா? பாப்பமாவா? இல்ல பாப்பமா இல்ல பாப்பமா. ஐயோ இவர்ட்ட தான் நீ படிச்சியா? அதான் நீ விளங்காம தெரியுற. நான் செவனேந்தமா போய்க்கிருந்தேன். அதான் விளங்காம தெரியுற. யாரு வம்பு தும்புக்காச்சு போனடா. எங்க அணில பேசுறாரு. அவர் கூட படிச்சியா? அவர் கூட படிச்சியா? அவர் 1860ல படிச்சாரு. சரி நீங்க கணக்காத்தியார் தானே? ஆமா. வேணா எனக்கு நேராச்சு. நான் அடுத்த மேல கேட்டுக்கிறேன் கேள்வி. நடுக்கிறவர்களே நான் எப்பவுமே பூ வைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். பிகாஸ் நான் ஏன் பூ வைக்க மாட்டேன் தெரியுமா? ஞாபகம் வந்து சொல்ல மாட்டேன் சார். ஞாபகம் வர மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லும். நான் ஏன் பூ வைக்க மாட்டேன் தெரியுமாக்கா? ஏன்னா வெக்கமா வேற இருக்கு. நான் சொல்லலாம் வேணும்னு தெரியல. ஏன்னா நானே ஒரு பூ, எனக்கு எதுக்கு பூன்னு சொல்லிட்டு. அப்பா எவ்வளவு கூட்டம். கலெக்ஷன் எகிரும் பாரு. உனக்கால தரமாட்டேன் கமிஷன். பூ வந்து விழுவுது. அது ஒரு மண்டு. என் மேல ஏன் தெரியுமா வண்டு வந்து விழுந்துச்சு? ஏன் தெரியுமா? எப்ப விடுங்கம்மா. இதை நீங்க முன்னுரையிலே செஞ்சுக்கலாம் சார். இப்ப செய்றீங்க பாத்தீங்களா எந்திரிச்சு போறத பத்தி. உண்மையிலே என் மேல வண்டு விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மலரை தேடி வண்டு வரத்தானே செய்யும் நடுவர்களே. நீ வளரத்துக்குள்ள நான் முடிச்சிருக்கேன்டி நடுவர்களே. உண்மையிலே நான் நீங்க பூ வைக்கணும்னு நினைச்சல. இந்த நீலவேணி கிட்ட ஹேர் ஃபீட் இருக்கான்னு கேக்குறேன். நான் எப்பவுமே ஸ்டைலிஷா இருப்பேன். நான் ஃப்ரீ ஹேர். ஏன் நான் ஃப்ரீ ஹேர் விட மாட்டேனா? விட்டா விழுந்துரும். நான் ஏன் விடல? அதை பார்த்து ஆமா இவ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டா. இந்த அந்த மெரினா வேணுமா டால்மியாவா? அந்த பொண்ணு கூட பூ வச்சிருக்குது. ஏன் பூ வைக்கிறிய மாதிரி 2 ஹேர் பின் கொடுன்னு கேக்குறேன். அந்த பொண்ணு பூ எங்க வாங்கிச்சு தெரியுமா? காய்கறிகள்ல போய் வாங்கிருக்கு. வாழைப்பூ வாங்கிருக்கு. நடுவர்களே அதுகிட்ட ஏன் கேக்குறேன்? நீ எங்க டீமுக்கு புதுசா இருக்க தர மாட்டேங்குதுங்க. அதுகிட்ட கெடுக்கு. இந்த கட்ட கேக்குறேன். நீ பூ வச்சா இன்னும் ரொம்ப அழகா போயிருக்கணும். அதுக்கும் தர மாட்டேங்குதுங்க. பொறாமங்க. அதுக்கு கண்ணு சரி. நான் கார் எடுத்து வந்திருக்கேன். நான் எதுக்கு மத்தவங்கள்ட்ட கேட்கணும்? வடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி வந்தேங்க. சத்தியமா சொல்றேன்க்கா, அந்த இடத்துல ஸ்வீட் கடை இருக்கு, டீ கடை இருக்கு, பேக்கரி இருக்கு சார், ஹோட்டல் இருக்கு, அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இல்லக்கா. ஏன் தெரியுமா? சரி இன்னைக்கு பூ வச்சாதான் நல்லா இருப்போமான்னு சொல்லிட்டு அப்படி யூ டர்ன் போட்டு அந்த சிக்னல்ல கிளம்பி வந்தேன் பாருங்க. சத்தியமா ஆண்டவன் அங்கதாக்கா என் கண்ணை திறந்தான். ஆண்டவன் இருக்காங்கறத அன்னைக்கு தான் உணர்ந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 4 மணிக்கு ஹேர் பின் வாங்கலாம் முடிவு பண்ணி திரும்பின பாருங்க. அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒலி அந்த அண்ணா கவுரு வேணு சீப்பு ஈர் ஊழி வாங்கல ஈர் ஊழி சீக்கு மூடி
சிக்கிச்சுடா நமக்கு ஒரு ஆள் சிக்கிச்சுட்டு படத்துல கீழே இறங்கி அங்க மாதிரி கத்தி கத்தி பேசல சார். கீழே இறங்கிட்டா மண்ணை பார்த்து நடக்கிற ஒரே பொண்ணு திருச்சி அங்கலட்சுமி தாக்கா. அந்த அக்காட்ட போய் ரொம்ப டீசெண்டா கேட்டேன், ஹாய்க்கா எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாக்கா, லேட்டா வந்துட்டோம், ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன், நான் தென்னவட்டில் பேசுறியாமா, எப்படிக்கா இருக்கீங்க, ஹேர் பின் எவ்வளோக்கான்னு சொல்லி கேட்டேன் சார். பிகாஸ் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேனோ அதனால ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஹேர் பின் எவ்வளோக்கான்னு கேட்டக்கா. அந்த அக்கா என்ன மேலே கீழே உத்து பார்த்துட்டு 20 ரூபா. என்னக்கா சொல்றீங்க, வடலூர்ல பசிய ஆத்தக்கூடிய இந்த மண்ணுல 2 ஹேர் பின்ஸ் 20 ஓவா சொல்றீங்க அந்த அக்கா கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லிக்கணும், வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போ, எங்க ஊர்ல அதான் ரேட்டு, உனக்கு பட்டி மாடல் லேட்டு அப்படின்னா ஜம்முனி ஓசிக்கார இருந்தாலும் ஏசிக்காரில் வந்திருப்பேன். சத்தியமா சொல்றேக்கா 2 ஹேர் பின் 20 ரூபாயான்னு அக்கா கேட்டேன். அதுக்கு என்ன அரை மணி நேரமா நிக்க வச்சு திட்டுதுங்க அந்த அக்கா. சத்தியமா சார் இந்த வடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு சரியா 4 மணிக்கு பாரு உத்து பாக்குறேன், என்னைய கூட்டு வந்து வித்த காமிக்கிற வித்த, டிவி வேணும் கேட்க, காப்பி வேணும் கேட்க, நான் பேசும்போது ஊத்தி கொடுக்க கேட தூக்கிட்டு வரேன். எனக்கு பசிக்காது, எனக்கு வயிறு இல்லை, நான் ஒரு தோசை தின்னேன், 4 இட்லி தின்னேன், 2 சப்பாத்தி தின்னேன், ஓசியில வாங்கி அந்த புள்ள மீனை சேர்த்து தின்னேன். கட்டுக்கா நல்லா என்ன பழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நாளைக்கு மன்னார்குடியை நோக்கி போகுது, உனக்கு தெரியுமா, நீ போட்டு வரியா, உனக்கு இல்லையா பொழப்பு இல்லையா, எங்க கை தட்டுக்கா தட்டு, தட்டுனா பிச்சை எடுக்க வைக்கிறேன், தட்டுயா ஐயா தட்டு, பொண்ணாட போத்துனா மட்டும் போதுமா, தட்டு, கை தட்டுயா ஐயா தட்டு, ஏச்சம்மா அவரு யாரு ஐயா, யாரு ஏச்சம்மா, போன் எடுத்துட்டு போனாரு அவருதான், அவரு உங்க ஏச்சம்மா, நல்லா விளங்கு பாத்தியா, கை தட்டு தட்டுனா தட்டு ஏக்கா தட்டுக்கா, பிச்சை எடுக்க வைக்கிறேன் ஐயே. இது தெரிஞ்சிருந்தா நான் புதுப்பாட்டு பக்கமே போயிருக்கலாம் போல இருக்கேன். நடுவர் அவர்களே, இதுவரைக்கும் விபச்சார வழக்கில் ஒரு பெண் இனம் கூட சிக்கவில்லை என்று வரலாறு சட்டம் நமக்கு எடுத்து வைக்கிறது என்று சொன்னால் அது குறவன் இனம்தான். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, அவங்க படிக்கல, நாம எல்லாரும் படிச்சிருக்கோம், நிறைய டிகிரி வாங்கியிருக்கோம், உண்மையா இல்லையா? அவங்க படிக்கல, நாம எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் வெறும் காக்கா சுடுது, குருவி சுடுது, கொக்கு சுடுது, காடே சுடுது, கௌதாரி சுடுது. படிச்ச நாம இந்திரா காந்தி சுடுது, மகாத்மா காந்தி சுடுது, ராஜீவ் காந்தி சுடுது. உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம் சொல்லி கணவன் மனைவி எப்படி வாழணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணுங்கிற வாழ்நாள் தேவைப்பாட்டை நாங்க கொடுத்தோம். நாங்க புதுசா புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிப்பானுங்க, புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிப்பானுங்க. அந்த ஹேர் பின் வித்த அவங்க போன் நம்பர் வாங்கி தான் அடுத்த பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சிருக்கேன். நடுவர் வருவாங்க, அவனுக்கு காசு கொடுக்கணும். இது ஒரு நேரம் பேசல, டவுட் வரல. நடுவர் உங்களுக்கு இப்பதான் டவுட் வருதா உங்களுக்கு? நடுவர் அவர்களே, இவங்க நடிகர்கள் 1000 பேர் சொன்னாங்கல்ல, நடிகர் திலகம்னு பேர் சொன்ன உடனே யாரா சொல்லுங்க பேர் யாருன்னு? நடிகர் திலகம்னா யாருன்னு? ஜிவாஜி. நல்லா கைத்தட்டி கொடுங்க, நல்லா கைத்தட்டல் கொடுங்க. வாரியார் சாமி இது மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தார். வாரியார் சாமி பேசிக்கிட்டே இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசி முடிச்சோன்னு கேள்வி கேட்பார். இப்ப நான் கேள்வி கேட்ட மாதிரி அதே மாதிரிதான் கேட்டார். என்ன கேட்டாரு? சிவனோட
முருகனோட அப்பா பேரு என்னன்னு முருகனோட அப்பா பேரு முருகனோட அப்பா பேரு என்னன்னு கேட்டாரு. அவன் முதல் நாள் திருவிளையாடல் படம் பார்த்து வந்திருக்கான். படக்குன்னு எந்திரிச்சு நம்ம காளிதாஸ் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சிவாஜின்னு இருக்கான். சிவாஜி. ஆனா வாரியார் சுவாமி கோவப்படல. அவன் சரியா தாண்டா சொன்னா, நல்ல கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. நல்ல கைத்தட்டலாம். எப்படிங்க முருகனோட அப்பா சிவாஜிங்கிறாரு, நீங்களும் எப்படி கைத்தட்ட சொல்றீங்க? நீங்க வாரியார் சுவாமி எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய நீங்க எப்படிங்க இந்த சின்ன பிள்ளை வார்த்தைக்கு கைத்தட்ட சொல்றீங்க? தப்பான பதில் இல்லையான்னு சொன்னதுக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? அம்மாவை மாதான்னு சொல்லி வெறும் மாதானா சொல்றோம். ஜீனா மரியாதைக்குரிய வார்த்தைடா, மாதாஜின்னு சொல்றோம். அப்பாவை வெறும் பிதானா சொல்றோம், பிதாஜின்னு சொல்றோம். எங்க முருகனோட அப்பா சிவான்னு சொன்னா மரியாதை குறைவா இருக்கமுன்னு சிவாஜின்னு சொன்னா நடிகர் திலகம்னு சொன்ன உடனே சிவாஜி கணேசன் சொன்னார்ல, அந்த ஐயாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. அவர் தான் பட்டிமன்றத்தை கேட்கிறாரு. நல்லா அவர் என்ன மட்டும் தான் பாக்குறாரு இல்லையா? உனக்கு குடுக்கற காசு இப்ப இல்லாம போகுது, நீ அதுக்குதான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன் தெரியுமா நடிகர் திலகம்னு சொல்றோம்? இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா சிவாஜி கணேசன் மட்டும் தான் நடிகர் திலகம்னு சொல்றான். ஏன்னா தன்னுடைய நடிப்பாற்றலில் கண்ணனுக்கு ஒரு நடை, மன்னனுக்கு ஒரு நடை, அண்ணனுக்கு ஒரு நடை, கல்வனுக்கு ஒரு நடை, மீனவனுக்கு ஒரு நடை, மாணவனுக்கு ஒரு நடை, புலவனுக்கு ஒரு நடை, பெரும் கிழவனுக்கு ஒரு நடை என தன் நடை உடை பாவனையால் மடைத்திருந்த வெள்ளத்தோல் பேசக்கூடிய வசன ஆற்றலால் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். நடிகர் நடுவர்களே, பட்டிக்காடா பட்டணமான ஒரு பாட்டு கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? எங்களுடைய பாட்டுல கேட்டு கோடி உரிமை மேல போட்டு கோடி போகத்தாலும் பார்த்துக்கோ இந்த மாவட்டம் பட்டு காட்டு கேட்டு கோடி உரிமை போட்டு கோடி போகத்தாலும் பார்த்துக்கோ இந்த மாவட்டம் பட்டு காட்டு கண்ணியமா ரசிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏபி நகர்ல கை தட்டாம கண்ணியமா ரசிக்கிறீங்க. எங்களுக்கு அதுவே போதும். நாங்க பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளை நீங்க சரியா உள்வாங்க. நம்பிக்கை எனக்கு. சில ஊர்ல கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, கூட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணியமாக ரசிக்கக்கூடிய அற்புதமான ரசிக பெருமக்கள் நடுவர்கள் நீங்க. இந்த ஊருக்காரு நீங்க பட்டிமன்ற நடுவரா வந்திருக்கீங்க. காரணத்துக்காக உங்க நண்பர்கள் வந்து பொன்னாடி அனுப்பிச்சாங்க இல்லையா? உண்மையிலேயே மனுஷன்ல நீ யாரு நான் யாருன்னு பெருசா பேசிக்காத. மண்ணுக்குள்ள போனா எல்லாருமே ஒண்ணுதான். பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நடுவர் அவர்களே, நிறைய பாருங்க, நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாய் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நாய் மேல கல்ல தூக்கி போட்டா அந்த நாய் பயந்து ஓடி போயிருமா? பயந்து ஓடி போயிரும். இதே இந்த மரத்துல, அந்த வேப்ப மரத்துல ஒரு தேன் கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் அந்த தேன் கூட்டு மேல ஒரு கல்ல தூக்கி விட்டுறீங்களே, அத்தனை தேனிக்கு நம்மள கொத்த வரும் திரும்பிக்கிட்டு. ஏன் தெரியுமா? நாய் ஒத்த கல்ல தூக்கி போட்டு திரும்பி ஓடிச்சு. அந்த நாய் தனியா நினைச்சு எதிர்த்து போராடக்கூடிய குணம் அதுக்கு வலிமை அதுக்கு இல்ல. தேனீக்கள் மேல கூட்டு மேல கல்ல விட்டானுங்க, அத்தனை தேனீக்கள் நம்ம திரும்பி கொத்த வந்ததுன்னா அது ஒற்றுமையாக இருந்தது. அதற்கு எதிர்க்கக்கூடிய பலமும் வலிமையும் அந்த தேனீக்கள் ஒற்றுமையா இருங்கன்னு சொன்ன பாட்டு எங்க பாட்டு நிறைவா. காட்டும் காட்டும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் தாயில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காட்டும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் தாயில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒரு
கருத்துக்களை முன் வச்சாங்க. உண்மையிலே இந்த ஊர் ரொம்ப பெருமை அடையுது இவங்களோட பேச்சால. நம்ம வள்ளலாருக்கும் திருச்சி அன்னலட்சுமிக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. நம்ம வள்ளலாருக்கும் திருச்சி அன்னலட்சுமிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? வயிற்று பசியை போக்குபவர் வள்ளலார், நம் அறிவு பசியை போக்குபவர் அன்னலட்சுமி அவர்கள் என்று சொல்லி ரொம்ப அழகா சொன்ன ஒரு நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் திருக்கரங்களால விருது அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஏபிஜே அப்படின்னாலே அழகா சொன்னாங்க. ஏ என்றால் அல்லாஹ், பி என்றால் பரமசிவம், ஜே என்றால் ஜீசஸ். எம்மதமும் சம்மதம் என்று வாழ்ந்த அந்த மாபெரும் மனிதனுடைய திருக்கரங்களால் ஆசி பெற்ற அவர் எல்லாம் நல்ல இறையருளாலும் இயற்கையின் அருளாலும் நல்ல நீலாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த வடலூர் மண்ணின் சார்பாக வாழ்த்தி, அடுத்ததாக புதிய பாடல்கள் தான் சிறப்புன்னு சொல்றதுக்காக இளம் கவிஞர் ஆசிரியை சரத்ராம் சால்மியா அவர்களும் கைத்தட்டலோட ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாமே. அந்த கடைசியா ஒரு அண்ணன்